அடுத்ததாக மாண்புமிகு உறுப்பினர் திரு கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, 60 ஆண்டு காலம் இந்த பேரவை மண்டபத்தில் வீற்றிருந்து 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். 2026-27 ஆண்டான நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழ்நாட்டு மக்களின் தாயுமானவர் ஓய்வறியா சூரியன் எங்கள் கழகத் தலைவர் அவர்களுக்கு வணக்கங்கள். கழகத்தின் இளைய சூரியன் எதிரிகள் எத்தனை வியூகங்கள் அமைத்தாலும் சக்கர வியூகத்தை உடைத்து வெளியேறிய அபிமன்யை போன்ற மாபெரும் வீரர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் இன்றைய அரசியல் அடையாளம் உழைப்பவரே உயர்ந்தவர் எனும் தாரக மந்திரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்திரை நாயகர்கள் ஒருவராக திகழும் எதிர்க்கட்சி கொறடா எங்கள் அண்ணன் ஏவா வேலு அவர்களையும், சட்டமன்ற குழு துணைத் தலைவர், திருச்சி மண்டலத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் நேரு அவர்களையும் வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற செய்த மலையமான் திருமுடிக்காரி ஆண்ட மண்ணான பெருமைமிகு ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும், கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி தோழர்களுக்கும், தொகுதியின் பொறுப்பாளர் அருமை அண்ணன் பெருமிற்கல்லி உள்ளிட்ட அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை விவாதத்தில் பேச வாய்ப்பளித்த நடுநிலை தவறாத பேரவைத் தலைவரான தங்களுக்கும், அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நடுநிலை தவறமாட்டீர்கள் என்ற உணர்வோடு உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் புதிதாக பிரிக்கப்பட்டாலும் பிறந்த குழந்தை போல் இருந்த மாவட்டத்தை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தான் பல சாதனைகள் அங்கே நிகழ்த்தப்பட்டது. அதில் சிலவற்றை நான் இங்கே பதிவிடுகின்றேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கள்ளக்குறிச்சிக்கு புதிய பேருந்து நிலையம், பாவந்தூர் ஊராட்சியில் புதிய அரசு கலைக்கல்லூரி, கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை கல்வராயன் மலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ஆய்வு மாளிகைகள், திருவண்ணாமலை முதல் கள்ளக்குறிச்சி வரை 4 வழி சாலை, திருவண்ணாமலை முதல் அடரி வரை தியாகதுர்கம் வழியாக 4 வழி சாலை, வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம், புதிய வட்டாட்சியர் அலுவலகம், 60 ஊராட்சிகளை உள்ளடக்கிய ரிஷிவந்தியம் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து வானாபுரத்தை தலைமையிடாக புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதேபோல் எங்கள் மாவட்டத்தில் உள்ள 5 ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய ஒன்றிய அலுவலகம், அது மட்டுமல்ல மணலூர்பேட்டை பகுதியிலே 50 ஆண்டு கால விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று 75 கோடி ரூபாயில் தடுப்பணை, அதேபோல் கூத்தக்குடி முதல் கள்ளக்குறிச்சி வரை 4 வழிச்சாலை, உளுந்தூர்பேட்டை மற்றும் திருக்கோயிலூர் பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தியது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கூவனூர் மற்றும் திருக்கோயிலூர் உயர்மட்ட மேம்பாலம், தியாகதுர்கம் பகுதியில் 75 கோடி ரூபாயில் புதிய மாதிரி பள்ளி, திருக்கோயிலூர் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள், மாவட்டத்தில் 10,000க்கும் அதிகமான இலவச வீட்டுமனை பட்டா, நயினார்பாளையம் மற்றும் ரிஷிவந்தியத்திலே புதிய தீயணைப்பு நிலையம், கள்ளக்குறிச்சி மற்றும் ஜியோரியூரில் துணைமின் நிலையங்கள், அது மட்டுமல்ல உளுந்தூர்பேட்டையில் 20,000 பேர் பயன்பெறுகின்ற காலனி தொழிற்சாலை என எண்ணற்ற இன்னும் எண்ணிலடங்கா திட்டங்களை தமிழகத்திற்கு தந்த திராவிட மாடல் நாயகர் முத்தமிழறிஞர் தளபதி அவர்களுடைய வழியிலே இந்த நிதிநிலை அறிக்கையில் இன்றைய தினம் பேச வாய்ப்பளித்த பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. எங்கள் மாவட்ட முதலிலே சில கோரிக்கைகளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக தற்காலிக விரிவுரையாளர்கள் 8000 பேர் பணி நிரந்தரம் கேட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அது எங்க ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பதில் சொல்றவங்களா லைனா சொல்லிடலாம். உங்களுக்கும் சிரமம் இருக்காது, எனக்கும் சிரமம் இருக்காது, அதான் நல்லாவும் இருக்கும். ஆகவே 8000 பேர் அவருடைய பணி நிரந்தரத்தையும் ஊதிய உயர்வையும் வழங்கினால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல,
அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட வடார்காடு மாவட்டம் தான். ஏற்கனவே இருந்த எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் வடார்காடு மாவட்டம் தான். ரெண்டு பேரும் நிறைய திட்டங்களை செய்வீங்கன்னு தான் கோரிக்கை வைக்கிறோம். முழுமையாக கோரிக்கையை கேட்டு அப்புறம் நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு கூட இருக்காரு. அவரும் முழுமையாக காதில் வாங்கி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் பதிலே சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, அதேபோல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே 9 மாவட்டங்களில் இன்னும் உள்ளாட்சி பதவிகள் இன்னும் முடியல. சேர்மனாக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்தாலும் கவுன்சிலராக இருந்து இன்னும் பதவியில் இருக்காங்க. ஆனால் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்ததோ அந்த தேர்தல் வந்ததிலிருந்து இன்று வரை அந்த உள்ளாட்சிகள் செயல்படாமல் இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இல்லை, அது சார்பாக தான் பொது பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. எதை கேட்டாலும், ஏன்னா 9 மாசமா குடிநீர் பிரச்சனை இருக்குது, கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அண்ணன் இருக்காராட்டு நான் கவனிக்கல, சாரி, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே யாரை கேட்டாலும் எங்கு கேட்டாலும் இன்னும் எங்களுக்கு பதில் வரவில்லை, மேலே இருந்து உத்தரவு வரவில்லை, மேலே இருந்து என்று சொல்கிறார்கள். அது மேலே என்பது அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சரா அல்லது மாண்புமிகு முதலமைச்சரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. யாராக இருந்தாலும் அந்த பணிகள் எல்லாம் விரைந்து நடந்தால்தான் அங்குள்ள மக்கள் பயனடைவார்கள். இந்த 9 மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய பகுதியில் முக்கிய கோரிக்கை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்சியில் நெல் வாங்குறாங்க. ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்த நெல்லெல்லாம் தரணி சுகர் சர்க்கரையால ஓடாத இருக்கிறதுனால அதில் வச்சிருக்கிறாங்க. மீத இடம் நெல்லை வைக்க முடியாம மழையில் நனைகின்றது. ஆகவே அதன் காரணமாக அங்க போற மில்லுக்கு போற நெல் குவாலிட்டி இல்லாம போகுது. ஆக ரேஷன்ல குவாலிட்டி இல்லாத அரிசி வருது. அதற்கு காரணம் அது சரியான இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சியில வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷிவந்தியம் தொகுதியிலே ஒரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தால் அங்குள்ள மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தியாகதுர்கம், சின்ன சேலம் பெரிய ஒன்றியங்களாக இருக்கிறது. இதை இரண்டாக பிரித்தால் அங்குள்ளவர்களுக்கு பெரும் வசதியாக இருக்கும், நிர்வாகத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிட்டாங்க. போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையிடுறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு வேணாலும் செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமாரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர் முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது 2 மாவட்டத்தில் வருது. அந்த ஒன்றியம் திருவண்ணநல்லூர் ஒன்றியம். ஒரு பாதி கிராமங்கள்
கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும் மீதமுள்ள பாதி கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியிலும் வருது. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா அங்குள்ள மக்கள் பயனடைவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த கலெக்டரை பார்க்கறதா குழப்பங்கள் இருக்குது. ஆகவே 2 மாவட்டத்திற்கும் பொதுவாக இருக்கின்ற எங்க மாவட்டத்தில் இருக்கிற 2 ஒன்றியங்கள், ஒன்னு திருக்கோவிலூர், இன்னொன்னு திருவண்ணநல்லூர், இதை 2ஐயும் ஆய்வு செய்து அதற்கு தக்க வழிவகை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்ஜெட்டுக்கு வந்துடுறாங்க. மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் காணன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வேலையில்லா படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை 4000 கிடைக்கலன்னு சொல்றாங்க. இல்லத்தரசிகள் எதிர்பார்த்த 6 இலவச சிலிண்டர்கள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. நாம் எல்லாம் உண்ணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தருகின்ற விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு ரூபாய் 3500 கரும்புக்கு 4500 தருவதாக சொல்லிய நீங்கள் இப்பொழுது விவசாயிகளை வஞ்சித்துள்ளீர்கள். அது மட்டுமல்ல, வெற்றி வான்மகள் திட்டம் மூலம் 100 பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இருக்கிறதுல பெரும்பான்மையானவர்கள் நம்ம கிராமத்தில் விவசாயம் தான் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோனை ஆபரேட் பண்றது என் கிராமம். வாங்க நாளை கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாத்தனூர், எங்க ஊர்ல இருக்கிற பெண்களே ட்ரோன்ல மருந்தடிக்கிறாங்க, ட்ரோன்ல சர்வே பண்றாங்க. ஆக இது ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயம். அது ஏதோ புதுசா கொண்டு வந்த மாதிரி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆகவே நல்ல திட்டங்களை அறிவித்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும். இதெல்லாம் மூடல்ன்றது ஒரு பட்டியலை நீங்கள் வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு இதே டாஸ்மாக் கடையில வருமானம் 51,000 கோடின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் 51,000 கோடி எங்க ஆட்சியில, இப்ப 56,000 கோடின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா 717 கடைகளை மூடினால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் என்று எனக்கு தெரியவில்லை. அதேபோல் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்துகிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் உடனே இபி மினிஸ்டர் ஏன் பேசி கடைசியா சொல்லுங்க. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் தினமும் பாதிக்கப்பட்டு போராடுகிறார்கள். அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் எரிசக்தி துறைக்கு எங்களது திராவிட மாடல் ஆட்சி அரசு கடந்த நிதியாண்டில் ரூபாய் 18,091 கோடி ஒதுக்கீடு செய்திருந்துச்சு. அதை குறைச்சு இப்ப 15,828 கோடியாக அறிவித்திருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் எரிசக்தி துறைக்கு 2,263 கோடி நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்வெட்டு தொடரும் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையை காட்டுகிறது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களது ஆட்சியில் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் என திட்டங்கள் பல தந்து உயர்கல்வியை வளர்த்து எங்கள் திராவிட நாயகர் ஆட்சி. ஆனால் திராவிட நாயகரால் வளர்க்கப்பட்ட உயர்கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு 112 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் துரோகமாகும். இதுபோல நிதி ஒதுக்கீடுகளை குறைத்து திட்டங்களின் வளர்ச்சியை தடுத்து தமிழ்நாட்டை பின்னோக்கி இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களது ஆட்சியில் 4,332 திருக்கோயில்களுக்கு 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாவட்டம், 4 தொகுதிகளை உள்ளடக்கியது. எங்கள் மாவட்டத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டு கோயில்கள் ஜம்பை ஜம்புகேஸ்வரர், ஆதி திருவரங்கம், அதே போல் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் என்ற கோயில்கள் எல்லாம் 54 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5 ஆண்டுகளில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் உறுப்பினர் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. சரி, ஆகல. இந்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது ஆன்மீக பக்தர்களிடம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே ஆன்மீகத்திலே 5 ஆண்டு காலத்திலே திராவிட மாடல் ஆட்சியில் தான் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்துகின்றேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்கள் கட்சியின் பெயர் விளங்கும் வகையில் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 30,000 பேருக்கு தலா 5 வெள்ளாடுகள் வழங்கப்படும் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 12,620 கிராம ஊராட்சிகளும் 490 பேரூராட்சிகளும் உள்ளன. ஒரு ஊராட்சியில் 2 பேருக்கு மட்டும் ஆடு கொடுப்பது வெற்றி திட்டமா
அல்லது வெற்றி விளம்பர திட்டமா என்பது எனக்கு புரியவில்லை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் மாநில அரசின் சொந்த வருவாய் 2.29 லட்சம் கோடி. ஆனால் இந்த ஆட்சியில் அது 2.26 லட்சம் கோடியாக இருக்கும் என நிதிநிலை அறிக்கையிலே தெரிவித்துள்ளீர்கள். 3000 கோடி ரூபாய் வருவாய் குறைந்துள்ளது. எங்கே போனது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாணவ பருவத்திலே எல்லாரும் போல முதலமைச்சர் தான் இல்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன். லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன். அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தான் சொல்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே பேசி முடிங்க. லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு என்ன மானிய கோரிக்கை? இருங்க 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 சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இது சப்ஜெக்ட்டா சார்? ஆமா. இல்ல சப்ஜெக்ட் இருக்கு சார். நீங்க சீக்கிரம் முடிங்க. டைம் ஆச்சு. சீக்கிரம் முடிங்க. நடிகர் என்பதில் உங்களைப் போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. மட்டுமல்ல, மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்கே தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. இன்னும் மற்றவங்களும் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா? நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். என்னங்க உடன அண்ணா சீனியர், அப்புறம் நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். ஒரே நிமிஷம் பேசுகிறேன். ப்ளீஸ் நீங்க பேசலாம். பாயிண்ட் சொல்ல என்னன்னு பேசணும். இருங்க, நான் பேச இருக்கட்டும். நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கட்டமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிய அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கிறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது,
ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முடிங்கண்ணா, முடிங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்க சொன்னது உள்ள இருந்து நான் கேட்டு தான் 5 நான் தலைவருடைய படங்கள்லாம் ரொம்ப விருப்பமா ரசிகரா இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க நன்றி சொல்லி நீங்க முடிங்க. பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள். நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை இந்த அரசு நிர்வாகம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்ற நல்ல பெயர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் பெயரை வெற்றி வீடு கட்டும் திட்டம் எனவும், உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தை வெற்றி மடிக்கணியின் திட்டம் எனவும், நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் எனவும், சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் பெயரை வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் எனவும், ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் பெயரை வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் எனவும் திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி வருகின்றார்கள். மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சுயமாக சிந்திக்க தெரியாத, சொல்வதையும் புரிந்து கொள்ளாத முடியாதவர்களின் ரீல்ஸ் பட்ஜெட் என சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை வெற்றி நிதிநிலை அறிக்கை அல்ல, வெற்றி நிதிநிலை அறிக்கை என்பதுதான் உண்மை. எதை எடுத்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் வெற்றி அரசு வெற்றி அரசு என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் மக்களின் மனதில் இது வெறும் வெற்றி அரசு வெற்றி அரசு வெற்றி அரசு என்பதே பதிவாகிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சைபர் சைபர் ஜீரோ என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரீல்ஸ் என்பது அவைக்குள் நீக்கப்படுகிறது. பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது.